என்னப்பா இருந்த ₹1,00,000 டிராப் பண்ணிட்ட, தொழில விட்டுற போறியா? தமாஷ் பண்ணாத, இதை டபுள் பண்ண போறேன். டபுள் பண்ண போறியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. உட்கார், காலைல சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள்தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உழுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லுக்காய போடும்போது கோழி மேஞ்சா அவங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்கிற வைர கம்மல கலட்டிடுவாங்க. எப்பேற்பட்ட பரம்பரை. அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சாமான் வாங்கலான்னு வந்தேன். ₹1,00,000 மொழி எழுதலான்னு வந்திருக்கிறேன். பார்த்து எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா. சில்லறையை விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க, பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிகிட்ட பேசலாமா? என்கிட்டே பேசலாங்க. நான் முதலாளியோட மச்சினன் தான். அப்ப நீங்க முதலாளியை விட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம். இது அக்கவுண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரையா. இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசுனங்க. புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. ஏசி இல்லையா? பவர் கட்டா? விவஸ்தையே இல்லை. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு ஆச்சு எல்லாத்துக்கும்? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கில் எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? லட்சத்துக்கு 200 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டே இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சுங்க எனக்கு. ப்ளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் யூ ஜோக்கிங்? தமிழையே கேட்கிறேன். விளையாடுறீங்களா? இப்போதானே சார் ₹1,00,000 கொடுத்தேன். இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க, பாருங்க. நானும் தெரியாம தான் கேட்கிறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? டிராயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும், இல்லாம இருக்கும். அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 ஆச்சு சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா. நான் தான் முத பில். ஆமா, உங்க பில்லு தான் சார் முதல் பில். அங்க ₹1,00,000 இருக்கா இல்லையா பாருங்க. பணம் இருக்கும், இல்லாம இருக்கும் சார். நான் அதை சொல்லல, நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார் நான் சொல்றேன். பிபியா? கத்தாதி. டேஞ்சர். போலீஸ் நம்பர் என்ன? காவல் 100. பொலிட்டிஷியன், நான் வீணா ஜோலின்னு பேசுறேன். இங்க ஒரு பெரிய சீட்டிங் நடந்திருக்கு. இம்மீடியட்டா வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேக் இட் ஸ்னாப்பி. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸா? ஹலோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஆமா சார். யாராவது half an hourக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து ₹1,00,000 டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானிங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? ஓஎஸ் வாய்ட் பண்ணாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100. எல்லாம் 100 சாமே. நம்பர் சார் ஓஎஸ் தரலாமே. 1 மினிட் சார். சொல்லுங்க சார். 27. தேங்க்யூ சார். சார், அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப எடுத்து வைங்க சொல்றேன்.
ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒண்ணா இருக்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார் நீங்க போகலாம். முதலாளியை கேட்காம இதெல்லாம் கொடுக்கக்கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் 200 rupees கொடுங்க. கொடுங்க சார். பில் பில்